குடும்ப வாழ்க்கை, திருமணம், குடும்ப வாழ்க்கை, கல்யாண விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சுமாரா போனாலே போதும்னு நினைக்கிறேன். பெருசா ஒரு பேச்சுவார்த்தை, இல்ல ஒரு உறவு நிலை, இல்ல திருமண விஷயத்தை பத்தின ஒரு பேச்சு, இல்ல வரன் பார்க்குற விஷயங்கள், இல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சச்சரவுகள், கடன் பிரச்சனையோ, இல்ல பொருளாதார பிரச்சனையோ, இல்ல எமோஷனலா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுலையோ, அவ்வளோ ஒன்றும் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ற ஒரு சூப்பர் மந்த் இது கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டு இருந்துக்கிறேன், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு நினச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா 8th ஹவுஸில் சேட்டர்ன் மட்டும் கிடையாது, செவ்வாயும் 12th ஹவுஸை நோக்கி அப்படியே திரும்பி தான் இருக்கார். ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா தேவையில்லாத விஷயத்த பேசி மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அமைதியாக விட்டுட்டா அதுவே போயிடும், தொந்தரவுகள் இல்லை. ஸோ இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், திருமண பேச்சுகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் அமைதியாக போனாலே போதுன்றது என்னுடைய கருத்து. அடுத்தது நம்ம பார்க்க வந்து ஆரோக்கியம், ஹெல்த்தில் எப்படி இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கடகம், நான் இன்னும் கூட சொல்கிறேன், அண்ணன் வேற ஒரு அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். ஒரு ரொம்ப நெடுந்தூரம் பயணம் இருக்கா, சேஃபாக இருங்க. குறிப்பாக நீங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணுறீங்களா, ரொம்ப ஸ்லோவாக சேஃபாக போங்க. ஏன்னா இந்த முறை மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் எல்லாம் 8 and 12 பொசிஷன் ஆயிருக்கு. ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். செல்ஃப் டிரைவிங் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. அண்ட் பொதுவாகவே ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனக்குறைவாக இருக்காது. ஏதாவது உடனே வந்து ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க, முடிஞ்சவங்க உங்களை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மனம் வந்து ஒரு போராட்டம் இருக்கும். எப்போ இது சரியாகும், எப்போ இது முடியும், ஏதோ ஒரு மனசில் ஓடும். இது எப்போ முடியும், இந்த பிரச்சனை எப்போ தீரும், எப்போ இது சரியாகும், எப்போ இதுக்கு ஒரு எண்டு கார்டு, இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மைண்ட் பாதரிங்காக இருக்கு, ஒரு மாதிரி மன நெருக்கடியாக இருக்கு, மன உளைச்சலாக இருக்கு. எப்போ எனக்கு ஒரு சாந்தமான மனநிலை வரும், எப்போ நான் அமைதியாக இருப்பேன், எப்போ நான் காமாக திங்க் பண்ணுவேன், எப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், எப்போ நான் சிரிப்பேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அது ஜான்ல இருக்கா அப்படின்னா அது பெருசா இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஒரு நல்ல நேரம் வந்துடும். அது எப்போ வரும், எப்படி வரும், எப்போ முடியும்னு யோசிச்சு இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக நடக்கிறத ஃபேஸ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது, அதுவே வந்து கடந்து போயிடும். அது நான் பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் நீங்கள் விழிப்புணர்வுடன் அமைதியாக, யாருக்கிட்டையும் எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் இல்லாமல், எந்த விதமான ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு அமைதியாக கடந்து போனீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் கடகம் 2025 ஜான் ஸ்லோ ஸ்டார்ட், ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகும். பெரிய அளவில் மாற்றம், பெரிய அளவில் முன்னேற்றம், பெரிய அளவு அதிர்ஷ்டம் இல்லாத மந்த்து தான். பட் இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள்.